ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூமிஸ் கேலரி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு தமிழ்லேயே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஆமாங்க, சிங்க் நிறைய உங்கள் வீட்டில் பாத்திரம் சேருதா, அதை எப்படி ஈஸியாக கழுவுறதுன்றதான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நிறைய பாத்திரம் சேரும்போது நான் என்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன்றதை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு வேலையை செய்ய நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது யாராவது அந்த வேலையை செஞ்சாங்க அப்படின்னா நமக்கும் அந்த வேலையை செய்யணும்னு தோணும். நான் எப்போ பாத்திரம் தைக்க போகிறேன்னாலும் சிங்கில் இருக்கிற பாத்திரங்களை பேட்சாக பிரிச்சுக்குவேன். பிளேட்ஸ்லாம் தனியாக வச்சுக்குவேன். கரண்டி, ஸ்பூன், டம்ளர்ஸ் தனியாக வச்சுக்குவேன். சின்ன பாத்திரங்கள், பெரிய பாத்திரங்கள்னு தனித்தனியாக அடுக்கிக்குவேன். கடாயெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்குவேன். இந்த மாதிரி பிரித்து எடுத்து வைக்கும்போதே சிங்கில் பாதி அளவு பாத்திரம் குறைஞ்ச மாதிரி இருக்குங்க. ஃபஸ்ட்டு சிங்க்குக்கு மேலே பாத்திரம் இருந்தது, இப்போ எல்லா பாத்திரமும் சிங்க்குள்ளேயே தான் இருக்குது. ஒரே டைப்பான பாத்திரத்தை நம்ம அடுத்தடுத்து கழுவும் போது நம்ம கைக்கும் நல்லா ஸ்பீட் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, நம்ம பாத்திரம் விளக்க போகிறோம் அப்படின்னாலே கவுண்டர் டாப்பில் நம்ம விளக்க வேண்டிய பாத்திரங்கள் இருக்குது அப்படின்னா அதையுமே எடுத்துகிட்டு வந்து கூட போட்டு விளக்கிடணும். அதை நம்ம அப்புறமா விளக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சோம்னா அது அப்படியே நின்றுடும். உங்கள் வீட்டில் கிளாஸ் பாத்திரம், செராமிக் பாத்திரம்லாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அதெல்லாம் இது கூடவே போட்டு வைக்காதீங்க. ஃபஸ்ட்டே அதையெல்லாம் எடுத்து தனியாக ஒரு இடத்துல வச்சுருங்க. எங்கள் வீட்டில் கிளாஸ், செராமிக்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணுறதில்ல, ஸ்டீல் பாத்திரங்கள் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி பாத்திரம் விளக்கும் போது நான் யூஸ் பண்ண ஜெல் கொஞ்சம் இருந்தது, அதை அப்படியே நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டேன். இப்போ புது ஜெல் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாத்திரம் விளக்கிறதுக்கு சோப்பை விட ஜெல் ரொம்ப பெஸ்ட்டுங்க. அது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். எந்த பிராண்ட் ஜெல்லாக இருந்தாலும் பரவாயில்ல, யூஸ் பண்ணலாம். நம்ம சோப் யூஸ் பண்ணும்போது திட்டாக வெள்ளையாக படியும். ஜெல்லில் அந்த மாதிரி படியாது. சோப்பில் சுண்ணாம்பு கலந்து செய்கிறாங்க. அதனால தான் நம்ம விளக்கும் போது சில பாத்திரங்களில் திட்டாக வெள்ளையாக தெரியுது. அந்த மாதிரி இருக்கும்போது விளக்கி வச்ச பாத்திரங்கள் அதுக்கு உண்டான அந்தஸ்தே இல்லாமல் தான் இருக்கும். ஒரு கப் தண்ணிக்கு நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு ஜெல் எடுத்து கலந்து மிக்ஸ் பண்ணியிருந்தேன். அதுவே எனக்கு போதுமானதாக இருந்தது. அதுவே நிறைய பாத்திரங்களாக எனக்கு தேய்க்க வந்தது. நான் ஒரு தடவை தொட்டு எடுத்து விளக்கும் போதே எவ்வளோ பிளேட்ஸ் என்னால் கழுவ முடியுதுன்னு பாருங்கள். ரொம்ப க்ளீனாகவும் பளபளப்பாகவும் பாத்திரங்கள் இருக்கும். நம்ம முட்டை வேக வைக்கிற பாத்திரம், நான்வெஜ்ஜுக்கு யூஸ் பண்ணுற பாத்திரத்துலலாம் ஒரு சின்ன ஸ்மெல் இருக்கும். இந்த மாதிரி ஜெல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு அந்த ஸ்மெல் கொஞ்சம் கூட தெரியறதில்ல. நம்ம என்ன தான் பார்த்து சமைக்கும் போதே பாத்திரம் விளக்கி வைக்கிறோம் அப்படின்னாலுமே நம்ம வீட்டில் அடிக்கடி மிஸ் ஆகிற இடம் இந்த கிச்சன் சிங்க் தாங்க. அதுவும் எங்கள் வீட்டில் பாப்பா இருக்கிறதுனால என்னால் சமைக்கும் போதெல்லாம் பாத்திரம் விளக்கிறது அவ்வளவோ முடியாத காரியம். அவள் தூங்குகிற டைம் தான் என்னால் பாத்திரம் விளக்க முடியும். உங்கள் வீட்லேயும் 2 வயசுக்குள்ளே குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா நீங்களும் இதை நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. நம்ம சமைக்கும் போதும் அவங்கள ஒரு கண் வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணுமா இருக்கும். அந்த டைமில் நம்ம பாத்திரம் விளக்கிறது அவ்வளோவா பாசிபிளாக இருக்கிறது இல்லை. தேய்க்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பேட்சாக எடுத்த பிளேட்ஸ் எல்லாமே தேய்ச்சாச்சு. இன்னும் கழுவுறது தான் பேலன்ஸ் இருக்குது. வாட்டர் ஃப்ளோ கம்மியாக வச்சு கழுவ ஆரம்பிங்க. அந்த மாதிரி கழுவும் போது வாட்டரும் அதிகமாக செலவாகாது. கழுவுற சோப்பு தண்ணி நம்ம மேலே தெரிக்காமலும் இருக்கும். காமனாக நம்ம எல்லார் வீட்லேயுமே அதிகமாக செய்கிற பாத்திரம் பிளேட்ஸாக தாங்க இருக்கும். நம்ம சமைக்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்குன்னு எல்லாத்துக்குமே பிளேட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் அதிகமான பிளேட்ஸ் நம்ம வீட்டில் செய்கிறோம். ஃபஸ்ட் செக்ஷனாக நம்ம இந்த பிளேட்ஸ் தேய்ச்சி முடிச்சிட்டோம் அப்படின்னா நிறைய பாத்திரம் தேய்ச்சி முடித்த மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்குங்க. நான் பாத்திரம் விளக்கும் போது எப்போவுமே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பிளேட்டுக்கு தாங்க கொடுப்பேன். இந்த பிளேட்ஸ் எல்லாமே கழுவி எடுத்துட்டேன் அப்படின்னாலே எனக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆகிடும். இடமும் கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். பிளேட்ஸ் எல்லாமே ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால அதிகமான இடத்த அதை அடைச்சிக்குது. என்னோடய கிச்சன் ரொம்ப குட்டி கிச்சனுங்க. அதனால் பாத்திரத்தை கழுவி ஒரு ஸ்டாண்டில் வச்சு எடுத்து வைக்கிற அளவுக்கெல்லாம் எனக்கு இடம் கிடையாது. நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், அடுப்பு மேலே வச்சு தான் நான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். கழுவுற பாத்திரங்களை வச்சு எடுக்க மட்டும்தான் எனக்கு இடம் இருக்குது. சின்ன பிளேட்லேருந்து பெரிய பிளேட் அந்த ஆர்டரில் தான் நான் கழுவி எடுத்துகிட்ருக்கேன். அதனால் அதை எடுத்து வைக்கும்போதே கவுத்து வச்சுக்க போகிறேன். அந்த மாதிரி கவுத்து வைக்கும்போது பாத்திரங்கள் கீழே விடாது. அதில் இருக்கிற தண்ணியுமே அப்படியே ட்ரைன் ஆகிடும். அந்த மாதிரி ட்ரைன் ஆகும்போது நான் எடுத்து வைக்கிறதுக்குமே எனக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். ஃபஸ்ட் பேட்ச் ஒர்க் முடிஞ்சு செகண்ட் பேட்ச் விளக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த பிளேட்ஸ் எல்லாமே ஒன்று மேலே ஒன்று நான் கவுத்து வச்சுருந்ததுனால ஈஸியாக அந்த இடத்த விட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்த பேட்ச் விளக்கி அந்த இடத்துல வைக்கிறதுக்கு எனக்கு இடம் இருக்குது. உங்களோட கிச்சனும் என்னோடது போல் ரொம்ப சின்ன சைஸ் அப்படின்னா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்பப்போ நம்ம எடுத்து வைக்கும்போது அந்த இடத்துல இருக்கிற மெஸ் குறையும். நம்ம மேலே அடுக்கும்போது பாத்திரங்கள் சரிஞ்சு விழ தொடங்கும். அந்த மாதிரி விழுந்ததுன்னா திரும்ப எடுத்து கழுவுற வேலை நமக்கு தான் இருக்கும். என்ன தான் பாத்திரம் விளக்குறது நமக்கு பிடிக்காத வேலைனாலும் நம்ம வீட்டு வேலை, நம்ம குழந்தைங்க யூஸ் பண்ணது, நாம் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணது அப்படின்ற நினைப்போடு நம்ம செய்யும்போது அந்த வேலை நமக்கு சலுப்புப்படாது. அந்த மோட்டிவேஷன் உங்களுக்கும் கிடைக்கணுன்றதுனால தான் நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். பாத்திரம் விளக்க நம்ம இடத்துல போய் நிற்க போகிறோம், ஒரு 1/2 hour ஆகும். அந்த மாதிரி எனக்கு தோணும்போது யூடியூப்பில் எனக்கு பிடிச்ச பேச்சாளர் பேசுகிற வீடியோவை நான் போட்டு விட்டுக்குவேன். அவங்க பேசுகிறத கேட்டுக்கிட்டே எனக்கு வேலை செய்யும்போது வேலை செய்கிறோன்ற அலுப்பே எனக்கு தெரியாது. அவங்க பேசுகிறத கேட்கும்போது நமக்கு ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கும். நீங்களும் கூட இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
மேக்ஸிமம் பாத்திரம் விளக்கம் போகும்போது நம்ம தனியாக தான் போய் நிற்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் லோன்லியாக கூட ஃபீல் ஆகும். இந்த மாதிரி ஸ்பீச்சஸ் கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கு என் கூட யாரோ பேசிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சின்ன ஃபீல் இருக்கும். நம்ம யார் கூடயாவது பேசிகிட்டே ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா நமக்கு அலுப்பு தட்டாமல் இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கும் இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு சாங்ஸ் கேட்க பிடிக்கும் அப்படின்னா அந்த சாங்ஸை வந்து ப்ளே பண்ணி விட்டுட்டு நீங்கள் பாத்திரம் துலக்க ஆரம்பிக்கும் போது உங்கள் மைண்ட் ஃபுல்லாக அந்த சாங்கில் இருக்கும். எவ்வளோ பாத்திரம் இருக்கே நாம தான் தேய்க்கணுன்ற எண்ணமும் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி அலுப்பு தட்டுற நேரங்களில் நான் என்ன கேட்பேன்னா நீயா நானா ப்ரோக்ராம் பார்ப்பேன். இல்லைனா கோபிநாத் சார் பேசுகிறது யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்கும், அது பார்ப்பேன். சுகி சிவம் சார் பேசுகிறது, பர்வீன் சுல்தானா மேடம் பேசுகிறது, இந்த மாதிரி ஸ்பீச்சஸ்லாம் நான் கேட்டுகிட்டே இருப்பேன். அது வந்து எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனையும் கொடுக்கும். நான் வேலை செய்கிறன்ற அலுப்பும் எனக்கு வந்து தெரியாமல் இருக்கும். உங்களுக்கு கதை கேட்க பிடிக்கும் அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் நிறைய ஸ்டோரி ஆப்ஸ் எல்லாமே இருக்குது. அதெல்லாமே இன்ஸ்டால் பண்ணிட்டு ஃப்ரீயாக நிறைய கதைகள் அதில் இருக்குது. அந்த மாதிரி எல்லாமே கூட நம்ம கேட்கலாம். தெனாலிராமன் கதைகள், மரபு கதைகள், நீதி கதைகள், இந்த மாதிரிலாம் கேட்கலாம். 2வது பேட்சுக்கு நான் பிரித்து எடுத்து வச்சிருந்த பாத்திரம் எல்லாமே நான் விளக்கிட்டேன். இப்போ அடுத்தது 3வது பேட்ச் எடுத்து விளக்க போகிறேன். பாதி பாத்திரங்கள் காலி ஆகிடுச்சு. இந்த மாதிரி பேட்சாக விளக்கி பாருங்கள், உங்களாலையுமே ஈஸியாக வேலையை முடிக்க முடியும். அடுத்தது 3வது பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 3வது பேட்சுக்கு நான் பிரிச்சிருக்கிற பாத்திரங்கள் வந்து சின்ன சின்ன பாத்திரங்கள்லேருந்து பெரிய பாத்திரங்களாக பிரிச்சிருக்கேன். இது எல்லாமே நம்ம தேய்ச்சிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு அடுத்த டிப்ஸ் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே ஆல் பட்டன்லேயும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவோட எண்டிங்கில் எனக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஒவ்வொருத்தருடைய லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் இது 3மே என்ன ரொம்ப மோட்டிவேட் பண்ணும். தரமான வீடியோவை அடுத்தடுத்து கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தை எனக்குள்ளே கொடுக்கும். இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்றத கண்டினியூ பண்ணலாம். உங்களுக்கு பாத்திரம் விளக்குற வேலைன்றது இல்லை, எந்த வேலை வந்து நமக்கு செய்கிறதுக்கு அலுப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசித்தாலுமே அந்த வேலையை யாராவது செய்கிறத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செய்யணும்னு தோணும். யூடியூப்பில் நிறைய க்ளீனிங் வீடியோஸ் இருக்கும். அந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் செய்யும்போது உங்களுக்கும் ஒரு சின்ன மோட்டிவேஷன் கிடைக்கும். கூடவே அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்றதை பார்க்கும்போது உங்களுக்கும் அந்த க்ளீனிங்கான சின்ன ஐடியாவுமே கிடைக்கும். பர்சனலாக இதையுமே நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 3வது பேட்ச்க்காக நான் பிரித்து எடுத்து வச்சுருந்த பாத்திரங்கள் எல்லாமே விளக்கிட்டேன். அடுத்தது இதெல்லாம் கழுவி எடுத்து வச்சுட்டு போகிறோம். இப்போ நான் பாத்திரம் விளக்க யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது ரிஃப்ளெக்ட் ஜெல். இது வந்து நான் டிமார்ட்டில் வாங்கினேன். என்னோடய டிமார்ட் ஹவுல் பார்த்தவங்களுக்கு தெரியும், பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். இதனோட விலை வந்து 1 லிட்டர் வந்து 100 ருபீஸ் அந்த மாதிரி தான் வருது. இது வந்து மற்ற பிராண்டட் ஜெல்ஸை கம்பேர் பண்ணும்போது ரேட் வைஸ் ரொம்பவே கம்மி. ரேட் கம்மி தான், ஆனாலுமே குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸுமே இல்லை. பிராண்டட் ஜெல்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கோ அதே அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது. கைக்கும் எந்த ப்ராப்ளமும் வர்றதில்லை. கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 2லேருந்து 3 வருஷமாக இதை தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பேட்சில் சின்ன பாத்திரங்கள்லேருந்து பெரிய பாத்திரங்கள் அந்த மாதிரி ஆர்டரில் வந்து நான் விளக்கிட்டு இருந்தேன். லாஸ்ட்டாக பெரிய பாத்திரங்கள்லேருந்து சின்ன பாத்திரங்களை வந்து கழுவிட்டு வந்துட்டுருக்கேன். பெரிய பாத்திரங்கள் கழுவினதை நான் எடுத்து நேராக வச்சுக்கிட்டேன். ஏன்னா அடுத்து சின்ன சின்ன பாத்திரங்களை வந்து நான் கழுவும் போது அதனுள்ளேயே போட்டு வைக்கிறதுக்கு எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நான் அது மேலேயே வச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா பாத்திரங்கள் சரிஞ்சு விழ வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி என்னோடய கவுண்டர் டாப் ரொம்பவே குட்டி. அவ்வளோதாங்க, இந்த செட்டு பாத்திரங்களுமே கழுவி முடிச்சாச்சு. இவ்வளோ பாத்திரம் நம்ம வந்து விளக்கி முடிச்சிட்டோங்க. விளக்கின பாத்திரங்களெல்லாம் ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். மீதி இன்னும் எவ்வளோ பாத்திரங்கள் இருக்குது அப்படின்றதையும் ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம் வாங்க. இன்னும் 4வது செட்டு 5வது செட்டு மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. அதாவது குக்கர், பால் பாத்திரம், கடாய், தூக்குவாளி இவ்வளோதான் பேலன்ஸ் இருக்குது. குழம்பு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற கடாய்ஸில் அதிகமாக எண்ணெய் பிசுபிசுப்பு இருக்கும். அதே போல் பால் பாத்திரமும் நல்லா ஊறி வரணும், அப்போ தான் நல்லா கழுவ முடியும். அதனால் 4வது செக்ஷனாக இப்போ நான் வால் பாத்திரங்கள் எடுத்திருக்கேன். அதாங்க நீளமாக வரும்ல அந்த மாதிரி பாத்திரங்களை வால் பாத்திரம்னு சொல்லுவாங்க இங்கே. உங்கள் வீடுகளில் நீங்கள் இந்த மாதிரி பாத்திரங்களை என்ன சொல்வீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஒவ்வொரு தடவை நம்ம பாத்திரங்களை கழுவ ஆரம்பிக்கும் போதுமே டேப் மேலே கொஞ்சமாக கையிலே தண்ணி பிடிச்சி ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் கழுவ ஆரம்பிக்கலாம். ஏன்னா டேப்பில் ஆல்ரெடி நம்ம சோப்போட தொட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த நுரை இருக்கும். நம்ம கழுவ அந்த நுரை வந்து திரும்ப பாத்திரங்கள் மேலே விழுந்துச்சுன்னா கழுவின பாத்திரங்களில் திரும்ப நுரையாயிட்டே இருக்கும். நம்ம பாத்திரங்களை வாஷ் பண்ணிகிட்டு இருக்கும்போதோ இல்லை வாஷ் பண்ணி முடித்த உடனேயோ அந்த சிங்கை கொஞ்ச நேரம் கூட காலியாக இருக்க விடாமல் யாராவது புதுசாக ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்து போட்டாங்க அப்படின்னா எனக்கெல்லாம் கொஞ்சம் இரிட்டேட் ஆகிடுங்க. அந்த மாதிரி டைமில் நீங்கள் எந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்றத என்கிட்ட சொல்லுங்கள்.
எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு, பாப்பாவை பார்த்துக்கிறதுக்கு, குளிக்க வைக்கிறதுக்கு, பையனை பார்த்துக்கிறது இந்த மாதிரி வேலையிலலாம் என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவார். ஆனால் கிச்சன் வேலை அப்படின்னு வரும்போது அவர் சுத்தமாகவே ஒதுங்கிடுவார். நம்ம ஒரு பாத்திரத்தை கழுவிட்டு இருக்கும்போது அடுத்த பாத்திரத்தை எடுத்து கழுவ ஒரு 1/2 நிமிஷம் ஆகும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அந்த டேப்பை க்ளோஸ் பண்ணி விட்டுறது நல்லது. தேவையில்லாமல் அந்த இடத்துல தண்ணி வேஸ்ட் ஆகிட்டுருக்கிறது மட்டும் இல்லாமல் அதிகமாக தண்ணி விரயம் பண்ணுற இடத்துல பணமும் அதிகமாக விரயம் ஆகும்னு எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க. அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தண்ணி அதிகமாக செலவு பண்ணுறது நம்ம சுற்றுச்சூழலுக்குமே கூட நல்லது கிடையாது. அதுவும் எங்கள் வீட்டிலலாம் நல்ல தண்ணி தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுனால நான் ரொம்பவே பார்த்து தான் யூஸ் பண்ணுவேன். ரோட்டில் போயிட்டுருக்கும்போது ஸ்ட்ரீட்டில் வச்சுருக்க டேங்க்லேருந்து தண்ணி லீக் ஆகிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன்னா உடனே போய் க்ளோஸ் பண்ணி விட்டுருவேன். எங்கள் வீட்டில் கூட திட்டுவாங்க, உனக்கு இதே தான் வேலையான்னு சொல்லிட்டு. எத்தனையோ இடங்களில் தண்ணி கிடைக்காம எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. போர் வாட்டர் கூட கிடைக்காம கஷ்டப்படுறாங்க. இப்போ கூட தூத்துக்குடியில் ஒரு வில்லேஜில் வந்துட்டு ஒரு குடம் தண்ணி 12 ரூபாய்க்கு விற்காத ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் நியூஸில் பார்த்தேன். 4வது பேட்சாக எடுத்து வச்சுருந்த பாத்திரங்கள் எல்லாமே கழுவி முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது குக்கர், எண்ணெய் பிசுக்குள்ள கடாய், பால் பாத்திரம், இது மட்டும்தான் இருக்குது. எதையுமே கழுவி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பாத்திர வேலை ஃபுல்லாகவே முடிஞ்சிடும். நீங்களும் இதை பார்த்து நல்லாவே மோட்டிவேட் ஆகிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். தண்ணியை பற்றி நான் ஏன் இவ்வளோ தூரம் பேசுகிறேன் அப்படின்னா, நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் ஊரில் அடிப்பைப்பில் அழுத்தி தான் நாங்கள் தண்ணி எடுத்துகிட்டு வருவோம். வெயில் காலங்களில் அதுலேயுமே ஊற்றெடுக்காமல் தண்ணி ரொம்பவே குறைவாக வரும். வரிசையில் நின்று நிறைய பேர் தண்ணி எடுத்துகிட்டு வருவோம். நாங்கள் ஒரு 6வது 7வது படிக்கிற வாக்கில் தான் எங்கள் வீதிகளில் வந்து கருப்பு டேங்க் வச்சாங்க. அதுவுமே ஒரு தெருவுக்கு 1 இல்லைனா 2 அந்த மாதிரி வைப்பாங்க. எங்களோட தெரு ரொம்ப நீளமாக இருக்கும். அந்த தெருவோட நடுப்பகுதியில் தான் எங்களோட வீடு இருக்கும். நாங்கள் தண்ணி பிடிக்க போகணும் அப்படின்னா ஒன்று அந்த கடைசிக்கு போகணும், இல்லைனா தெருவோட இந்த கடைசிக்கு போகணும். எப்போ போனாலுமே அந்த டேங்க்குக்கு பக்கத்தில் உள்ள வீடுகளில் இருக்கவங்கலாம் தண்ணி பிடிச்சிட்டு அப்புறமா தான் எங்களுக்கு விடுவாங்க. ஒவ்வொரு கருப்பு டேங்க்குமே தோராயமாக 25லேருந்து 30 வீடுகள் வரைக்கும் இருக்கும். காலையில் ஒரு தடவை, நைட் ஒரு தடவை தான் டேங்க் ஃபில் பண்ணுவாங்க. அந்த டைம் கரெக்டாக பார்த்து நாம் தண்ணி பிடிச்சிக்கணும். கிராமப்புறங்களில் இருக்கிற வீடுகளில் எல்லா வீடுகள்லேயும் போர் வாட்டர் இருக்காது. மேக்ஸிமம் நல்ல தண்ணி குடிக்க யூஸ் பண்ணிக்குவாங்க. உப்பு தண்ணி வந்து வெளியே தான் எடுத்துக்குவாங்க. இப்போ அந்த தெருவில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, எங்கள் அம்மா அப்பா வீட்டு வாசல்லே ஒரு டேங்க் வச்சுட்டாங்க. எல்லாருக்கும் ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால வீட்டிலேருந்து ஒரு 10 ஸ்டெப் கூட எடுத்து வைக்க தேவையில்லை, வாசல்லையே தண்ணி இருக்குது. உங்கள் கூட ஃப்ளாஷ்பேக் பேசிகிட்டே எல்லா பாத்திரங்களையுமே கழுவி முடிச்சிட்டேன். பைப்பையும் கூட கழுவி வச்சுட்டேன். இந்த பைப் எதுக்குன்னா, மேலே டேங்க்கில் தண்ணி நிறந்தோடனே இங்கே கீழே வரும். இதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் என்னோடய குழந்தைங்களுக்கு தண்ணீரோட முக்கியத்துவத்தை எப்போவுமே சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அப்போ தான் வருங்கால சந்ததிகளுக்கு நீர் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத தெரிஞ்சுக்குவாங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோடய வீடியோவை பார்த்த உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய சேனலில் டிமார்ட் ஹவுல், ரிலையன்ஸ் மால் டூர் அண்ட் குக்கிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். சின்ன பாத்திரங்கள் எல்லாமே இங்கே நான் அடுக்கி வச்சுருவேன். எல்லா பிளேட்ஸுமே என்னால் இதில் அடுக்கி வச்சுக்க முடியும். பெரிய பாத்திரங்கள் பெருசாக ஒரு கூடை வச்சுருக்கேன், அதில் கவுத்து வச்சுக்குவேன். உங்களுக்கு டைம் இருக்கும்போது மறக்காமல் என்னோட மற்ற வீடியோஸ்களையும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.